கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து, காத்து, பராமரித்து, போஷித்து உங்களை நடத்துவாராக. மரண பரியந்தம் நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை நிச்சயமாகவே நடத்திச் செல்வார். இந்த விசுவாசத்தில் தான் நாம் வாழ்கிறோம். தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவதுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஒரு மனிதன் வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சுகாதாரமான நல்ல ஒரு சூழ்நிலையில் போய் தங்குவதனால் அவர் ஆரோக்கியம் அடைந்து விட மாட்டார். ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமுடைய ஒருவர் சுகாதாரமற்ற பகுதிகளில் போய் தங்கினால் விரைவில் நோயாளியாகி விடுவார், வாய்ப்பு உண்டு. எனவே ஆரோக்கியமுடையவர்கள் அந்த ஆரோக்கிய நிலையில் தொடர வேண்டுமானால் அதற்கு உகந்த சூழ்நிலைகளில் தங்கிட அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பலர் விசுவாச வாழ்க்கையில் இருந்து வீழ்ச்சி அடைவதற்கு அவர்கள் தவறான இடங்களோடு தங்களை அதிகமாக பிணைத்துக் கொள்வதும் முக்கியமான ஒரு காரணமாகும். உண்மையும் ஒழுங்கும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு சோதனை ஏற்படும் என்று அஞ்சத்தக்க இடங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தங்களின் பரிசுத்த வல்லமையை குறித்த அளவுக்கு அதிகமான கணக்கீடு கொண்ட பலர் ஆகாத இடங்களில் அதிக ஐக்கியம் வைத்து பரிசுத்தத்தை இழக்கின்றனர், இழந்து போகின்றார்கள், பின்பு வேதனைப்படுகிறார்கள். பாவ சோதனையான ஒரு இடத்தில் வாழ நேர்ந்த யோசிப்பு ஜெயிக்கவில்லையா என்று கேட்போர் பலர் உண்டு. ஆனால் தாவீது வீழ்ந்த சூழ்நிலையும் நாம் நினைக்க வேண்டும். சோதனையான சூழ்நிலை வரும்போது ஒரு யோசேப்பை போல பாவத்தை விட்டு ஓடிவிட வேண்டும், அல்லது தாவீதை போல பாவத்தில் வீழ்ந்து விடுவோம் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் வேண்டும். அதே வேளையில் பாவம் என்ற விஷயத்தில் நமக்கு சரியான ஞானமும் எச்சரிக்கையும் வேண்டும். பல நல்ல விசுவாசிகளும் நல்ல ஊழியர்களும் பாலியல் சம்பந்தமான பாவங்களில் விழ நேர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் பாவமான சந்தோஷங்களை திட்டமிட்டு விரும்பியது அல்ல, தங்களின் பரிசுத்த வலிமையை அளவுக்கு அதிகமாக நம்பி எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் போனதே முக்கியமான காரணம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக தேவன் அவரோடு கூட இருந்து செயல்பட்ட காரியத்தை நாம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண்போற்று அவனை அழைத்த போது அவன் மறுப்பு தெரிவித்து கடைசியாக தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டுட்டு ஓடுறான். ஓடும்போது எப்படி இருந்திருக்கும், நிர்வாணியா ஓடி இருப்பான். அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். தன்னுடைய நிர்வாணத்தை எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க. அவன் அதெல்லாம் பொருட்படுத்தலை. தன் பரிசுத்தத்துக்காக, பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிப்பதற்காக அவன் அந்த பாவத்தை செய்யாதபடி சூழ்நிலைகள் அமைந்த போதும், கால சூழ்நிலைகள் எல்லாம் சரியா இருக்கு, அவளே இஷ்டப்பட்டு கூப்பிடுறா, அதை அவன் பயன்படுத்தவில்லை. ஏன்னா கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதனால அவன் இப்படிப்பட்ட பொருளாங்கான காரியத்தை, தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி அவன் முற்றிலுமாக தன் வஸ்திரத்தை விட்டு ஓடின ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேலுடைய 2வது ராஜா தாவீது ராஜா, யுத்தத்தில் நிற்க வேண்டிய ராஜா உப்பரிமே நின்று பத்சேபாள் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்த்து அந்த இடத்தை விட்டு விலகாம அவன் பார்வையை அதன் மேல் வைத்ததுனால, அந்த இச்சைக்கு இழுக்கப்பட்டதுனால அவனுக்கு பலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதுல தாவீது ராஜா ஜெயிக்க முடியல. அபிஷேகம் பெற்ற தாவீது ராஜா தான் அடுத்த மனைவியை தொடக்கூடாதுங்கிறது தெரிந்தும் செய்த ஒரு காரியம்.
அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நம்ம அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். அநேக பாவங்களை விழுந்திருக்கிறோம். பாவத்தில் விழாத ஒரு மனுஷனும் கிடையாது. எல்லா மனிதர்களும் மனுஷியும் விழாம இருக்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளும் குடும்பத்தில் உண்டு, ஊழியத்தில் உண்டு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய வளர்ந்த விதங்கள், அவங்க சூழ்நிலை தப்பித்து கடந்து வந்த பாதைகள் இருக்கும். அது தாவீது ராஜா அதை ஜெயிக்க முடியல, விழுந்துட்டார். இப்ப ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அவனுக்கு சூழ்நிலை அமைந்தும் அவன் விலகி ஓடினான் யோசிப்பு. இவருக்கு சூழ்நிலை அமைந்தது, விலகி ஓடல, அதிலே நின்றுட்டார். இப்படி இன்னைக்கு விழுந்தவர்கள் வாழ்க்கை அநேகம் உண்டு. ஒரு காலத்துல பிரியமானவர்களே, அறியாமல் கிறிஸ்து அறியாத காலத்துல விழுந்தவர்கள் அநேகர் உண்டு, அடியானும் உண்டு. ஆனாலும் விழுந்து போன இடத்திலே இராதபடி அந்த இடத்திலிருந்து தூக்கி நிறுத்தும்படியாக, அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து அவர் ஜீவப்பலியாகி, அந்த ஜீவப்பலியாகிய ஜீவனுள்ள இரத்தம் நம்மை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினபடியினால் நாம் இன்று ஒரு பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக நாம் கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் இது. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதில் நிற்கக்கூடாது, அதை விட்டு விலகணும். நிற்கிறது தவறான இடம் என்றால் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டியது அவசியம் நம்ம கையில தான் இருக்குது. அந்த உணர்வு அடைய வேண்டியது நம்ம கையில தான் இருக்குது. அந்த எச்சரிப்போட கடந்து போக வேண்டியது நம்ம கையில தான் இருக்குது. அதனால நாம் பரிசுத்தத்தில் பலவான்களாய் இருந்தாலும் பாவத்தால் பாதிக்கப்பட்ட இந்த சரீரத்தில் வாழ்கின்ற நமக்கு பல பலவீனங்கள் இயற்கையாகவே உண்டு என்பதை அதை நாம் உணர வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய பலவீனத்தின் விளைவாக பாவம் செய்வதற்கான தூண்டுதலை தரும் சூழ்நிலைகளை நல்ல ஞானத்தோடு நாம் தவிர்க்க பழக வேண்டும். நாம் சம்பந்தப்படுகிற இடங்கள், பழக நேரிடுகின்ற ஆட்கள் நம்மிடம் மறைந்திருக்கும் பலவீனங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளிப்பட செய்து கேட்டுக்குள் ஆழ்த்தாதிருக்க, ஆழ்ந்து போகாதிருக்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய ஒரு நல்ல ஒரு செய்தி. இது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, தங்கச்சிமார் தம்பிமாராக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பங்களில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் அவன் ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு ஆயுதம், பயங்கரமான ஆயுதம் எதென்றால் இன்னைக்கு மொபைல் தான். மொபைல் வழியாக இன்னைக்கு நிறைய பேர் பாவம் வெளியே போய் சேர்றதில்லை, மொபைல் வழியாக. இது ஒரு மறைமுகமான பாவம், தவறான பாவம். இப்போ நான் பழைய மாதிரிலாம் ரோட்டில் போனால் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் வீட்டில் அப்படி சொந்த பந்தத்துக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு குறைந்து போயிட்டு. அதனால் அதில் 1-2 இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இன்னைக்கு மொபைல் வழியாக இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் அதிகம் அதிகம் அதிகம். ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு அருமையான எளிய குடும்பத்தில் உள்ள மகள், அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். தவறான முறையில் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி அதன் வழியாக பேசி, நார்மலாக பேசி, கடைசியில் விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் அமைத்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கு. தாயினி தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் சந்தித்து தாயோட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பகிர்ந்து கடைசியில் சூசைடு பண்ண ஜனங்கள்லாம் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறதுனால நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு பரிசுத்தமான நிலைமையில கடந்து போக வேண்டும். எப்படியா கடந்து போக? எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தானே என்று சொல்லி கேள்விகள் எழும்பலாம். உண்மைதான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம். பாவம் செய்யாத மனிதர்களோ மனுஷிய கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். இந்த தேவ மகிமை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். பாவம் உள்ளே வரும்போது, நமக்குள்ள வரும்போது நம்முடைய மகிமை, தேவன் தந்த மகிமை இழந்து விடுகிறோம். அந்த மகிமையான தேவன் மறுபடியும் அந்த மகிமையை நமக்கு கொடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்காக தம்மை அர்ப்பணித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்காக பிரயாசப்படுங்கள். பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். நல்லவைகள் ஓடிவிடாமல் தடுக்க தயாராயிரு, தீயவைகளை தங்க விடாமல் துரத்த உஷாராயிரு அப்படின்னு ஒரு பக்தன் சொல்றாரு. எல்லாம் கவனிச்சிடுங்க. நல்லவைகள் ஓடிவிடாமல் தடுக்க தயாராயிரு, தீயவைகளை தங்க விடாமல் துரத்த உஷாராயிரு அப்படிங்கிறாரு. அதனால இந்த நாட்களில் நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கோம். கொடிய காலத்தில் பல விதமான பொல்லாங்கான
காரியங்களை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை வஞ்சித்து வேதனைப்படுத்தி துக்கத்துக்குள்ளாக ஆழ்த்து விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்தத்தில் நாம் தேவனை மையப்படுத்துவோம். இந்த ஆவி ஆத்மா சரீரம் அவருக்குரியது என்பதை நாம் நிச்சயமாகவே அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்போடு செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துவாராக. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவனுடைய வாலிபத்தை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதான் இந்த வசனம், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு அப்படிங்கிறார். அதனால நம்மை ஆளுகை செய்யாதபடி என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் போது இச்சை உள்ளவர்களை அந்த இச்சையை அடக்கம் பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நமக்குள்ள இச்சைகள் வரும்போது, ஆசைகள் வரும்போது நாம் அதை அடக்கி ஆளுகை செய்து போகாவிட்டால் அது நம்மை ஆளுகை செய்து அடக்கம் பண்ணிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு பேரு கிப்ரோத் அத்தவா என்று சொல்லப்படுகிறது. அன்பார்களே, பாவ இச்சைகளை நாம் விலக்கிவிட ஆயத்தமாக இருப்போம். தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. விசேஷித்த கிருபைகளோடு கூட உங்களை நடத்தணும். அதற்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபத்தை விடாதீர்கள், வேத வாசிப்பை விடாதீர்கள். இந்த ரெண்டும் கலந்த வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால கர்த்தர் தாமே உங்களை முற்றிலும் பாதுகாப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.